நம்பர் 1 குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தானா அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? அதான் திண்டுக்கல் சீனிவாசன் தானே அவருக்கு எவ்வளவு அவர் ஆசையை சொல்றாரு பாத்தீங்களா இல்லையா? முடிச்சு போடுங்க இந்த பழனிசாமிய. நான் மந்திரியா இருக்கிறப்ப என்ன பல முறை எடுத்துட்டு மிரட்டினாரு. இவருனா வனத்துறை மந்திரியா இருந்தாரா? நிறைய முறைகேடு புகார்லாம் வந்து இவரை மிரட்டினதெல்லாம் பார்த்திருக்கோம். அதனால இந்த பழனிசாமிய எப்படியாவது புடிச்சு போடுங்க அது சொல்றதுலே தெரியுது. புடிச்சு போடுங்களா அப்படின்னு சொல்றாருல்ல அவர் ஆசை. அதை திமுக ஆட்சி தான் நிறைவேற்றணும். புடிச்சு போடுறது யாரு? இப்ப செங்கோட்டையனை புடிச்சு போட முடியும்? ஏன் சார் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு மகான் மந்திரி, முன்னாள் மந்திரி இருக்காரு, மதுரையில் இருப்பாரு. அந்த மகான் பேசுவார்ல, எங்க சிடி கேசட் விட்டுட்டே இருக்காரு. யாரும் தூக்கி கொட்ட வச்சிடறானா இல்ல வீரப்ப ஸ்டைல்ல ஏதோ பண்றாரா தெரியல. அது எடுத்து படிக்கிறாரு. ஒரு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல அற்பர்களுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில் போற முடியும். இப்பதான் ஒழிக்க போறோம், இருந்தாலும் ஆட்டம் தாங்கல. அது அலைய போற விளக்கு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு? விஜய் அவர்கள் இந்த திமுக ஆட்சி திரும்ப வந்தா தாவேக்காவை அழிச்சிரும், அதனால எங்க கூட கூட்டணி வரணும், புலிக்கு பயந்தவங்க எல்லாம் மேல வந்து படுத்துங்க. நம்ம ஊர்ல பல இது பழமொழி சொல்லுவாங்களா, அது மாதிரி சொன்னாரு. கரெக்டா? நான் அப்ப சொன்னேன் இல்ல, விஜய் என்ன முட்டாளா? இந்த சாப்பிட்டு கழுவிய கை காயறதுக்குள்ள துரோகம் செய்யற பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு ஜெயிலுக்கு போறப்ப முதலமைச்சர் ஆக்கிட்டு போன